அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல நாகூர் பக்கம் போனா கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத, நாக்குல சுவை நரம்பெல்லாம் நட்டமிடுற அளவுக்கு காரசாரமான கம நாகூர் உருளைக்கிழங்கு காண்டா வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். உருளைக்கிழங்குல என்ன புதுசா செய்ய போறாங்கன்னு யோசிக்காதீங்க மக்களே. இந்த காண்டா மசாலாவை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் சாதா உருளைக்கிழங்கு வறுவல் பக்கமே போக மாட்டீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வேக வச்ச 1/4 கிலோ மேட்டுப்பாளையம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் பெரிய கியூப்ஸா, அதாவது துண்டுகளா நறுக்கி ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. இப்போ ஒரு சின்ன பவுல்ல மசாலா கலவையை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நறுமணத்துக்காக 1/8 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அதாவது சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் லேசான பசை பதத்துக்கு வர தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க மக்களே. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு வெடிக்க விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் சிறிது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உடனே நம்ம கலக்கி வச்சிருக்க மசாலா பேஸ்ட எண்ணெயில ஊத்தி நம்ம நறுக்கி வச்சிருக்க வேக வச்ச உருளைக்கிழங்க உள்ள போடுங்க மக்களே. மசாலா எல்லா கிழங்குலயும் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிதமான தீயில நல்லா பெரட்டி வேக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மசாலா தண்ணி எல்லாம் வத்தி மசாலா கிழங்கு மேல செமையா கோட்டிங் ஆகி அப்பாடா வீடே வாசனையில கமக்கும். இப்போ கடைசியா அந்த சீக்ரெட் டச், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள மேலாப்ல தூவி ஒரே ஒரு பெரட்டு பெரட்டி சட்டுன்னு இறக்கிடுங்க மக்களே. அந்த பச்சை மிளகாய் தூள் வாசம்தான் இந்த நாகூர் காண்டாவோட அல்டிமேட் ஸ்பெஷலே. சுட இருக்கிற இந்த நாகூர் உருளைக்கிழங்கு காண்டாவை எடுத்து ஒரு வாய் வச்சிங்கன்னா அந்த காரசாரமான மசாலாவும் மெதுவான உருளைக்கிழங்கும் சேர்ந்து நாக்குல கரைஞ்சு ஓடும் மக்களே. மதியம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம், பருப்பு ரசம், வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் அம்புட்டு பக்காவான காம்பினேஷன். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தது போதும், உடனே உருளைக்கிழங்கு வேக வச்சு நாகூர் காண்டா செய்ய ஆரம்பிங்க. செஞ்சு பார்த்துட்டு தட்டு காலியாச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க காரப்பிரியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.